சொத்து வாங்கும்போது அந்த சொத்தானது யாரிடமிருந்து நாம் வாங்குகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி அறிந்து அதில் ஏதாவது சிக்கல் இருந்தது என்றால் பின்னர் நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி அந்த சொத்தானது யாரிடமிருந்து வாங்குகிறோம், அதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சொத்தானது வாங்கும்போது அந்த உரிமையாளர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா நம்ம நீதிமன்ற அனுமதியுடன் அந்த சொத்துக்குரிய கார்டியன் அவரிடம் கிரயம் வாங்குவதற்கு நாம் கையொப்பம் வாங்க வேண்டும். அடுத்து உரிமையாளர் மைனராக இருக்கிறார் அப்படின்னா நீதிமன்ற அனுமதியுடன் அந்த கார்டியனிடம் இருந்து நாம் கையொப்பம் வாங்க வேண்டும். அடுத்து உரிமையாளர் நொடிந்தவராக இன்சால்வெண்ட் இருந்தார் அப்படின்னா அதிகாரப்பூர்வ கோர்ட்டு சொத்து காப்பாளர், அதாவது அசைனி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் எழுதி கொடுக்க வேண்டும். அடுத்து அந்த சொத்தானது சர்ச்சு நிலங்களுக்கு அறங்காவலர் குழு, அதே போல் பிஷப் அனுமதி பெற வேண்டும். அதே போல் அந்த சொத்தானது இந்து கோயில் சொத்து இருந்தது அப்படின்னா அறநிலையத்துறையோட அனுமதி பெற வேண்டும். அதே போல் அந்த சொத்தானது இஸ்லாமிய அறக்கட்டளை சொத்து அப்படின்னா வக்பு வாரியத்தோட அனுமதி பெற வேண்டும். அதே போல் கூட்டு பங்கு நிறுவனத்தோட சொத்தாக இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை விற்க அனுமதி பெற்ற பார்ட்னர் அல்லது அந்த சொத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்குதாரரோட கையொப்பமும் இருப்பது சிறந்தது. அதே போல் அந்த சொத்தானது கம்பெனி சொத்தாக இருக்குது அப்படின்னா, அதாவது கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பெனி சட்டப்படி கம்பெனி நிர்வாக குழு தீர்மானம் அந்த சொத்தை விற்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் அந்த கையெழுத்து போட வர்ற நபருக்கு போர்டு மீட்டிங் தீர்மானம் மூலம் அந்த சொத்தை விற்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். அதே போல் அந்த கம்பெனியானது திவாலாகிவிட்ட கம்பெனி அப்படின்னா நீதிமன்றத்தோட அதிகாரப்பூர்வ கலைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லிக்விடேட்டர், அவர் மட்டும்தான் அந்த சொத்தை விற்பதற்கு உரிமை இருக்கிறது. அதே போல் கடனாளிகளோட சொத்தை விற்கணும் அப்படின்னா வங்கிகளோட அதிகாரப்பூர்வ ஏலத்துறை அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடனாளிகளோட சொத்தை விற்பதற்கு அதிகாரம் உண்டு. அதே போல் சிலர் 12 வருட அனுபவம் காட்டி விற்கிறாங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன், அதாவது நீதிமன்ற ஆணை, அதை விற்பவர் வாங்கியிருக்க வேண்டும். அந்த மாதிரி வாங்கியிருந்தால் மட்டும்தான் அவர் அந்த சொத்தை விற்க முடியும். அதே போல் நாட்டை விட்டு வெளியேறியவர் சொத்தாக இருக்குது, அதே போல் குடிபெயர்ந்தவர் சொத்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கு அரசு காப்பாளர் கஸ்டடியன் அவர் மட்டும்தான் அந்த சொத்தை விற்பதற்கு உரிமை உண்டு. அதே போல் வாரிசு இல்லாமல் அரசால் கையகப்படுத்தப்பட்ட சொத்தாக இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை விற்பதற்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அதே போல் பொது அதிகார முகவர் சொத்தை விற்க வந்தால் அவருக்கு அதிகாரம் இன்னமும் தொடர்கிறதா, அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் சில அரசு நிறுவனங்கள், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், அதே போல் தாட்கோ, சிப்காட், இந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் சொத்துக்களை விற்கும்போது
அவற்றில் கையொப்பம் போடுவதற்கு அந்த அதிகாரி உரிமை பெற்று இருக்கிறாரா அப்படிங்கிறத நாம் அந்த அரசு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று விசாரணை செய்து அதன் பின் தான் அந்த சொத்தை நாம் வாங்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த சொத்தை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தில் சிக்கல் இருக்குது அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம்.